அது ஜாலியாக இருக்குது அப்படின்றதுனால அதுக்குள்ளே நம்ம போயிடக்கூடாது. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் லெசன் ஐ லேர்ன்ட். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ அடுத்தடுத்த ப்ராக்ரஸ்க்கு நான் வரேன். என்னோடய லைஃப்பில் என்னுடைய யூஜி முடிக்கிறேன், பிஜி முடிக்கிறேன், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணுறேன். ஓகே, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லையும் பாஸ் பண்ணுறேன். ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்மளோட ஸ்டோரி மிரரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? உங்களுடைய காலேஜ் லைஃப். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காலேஜ் லைஃப்னு ஒரு ரொம்ப 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 முக்கியமான ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நான் கற்றுக்கிட்ட ஒரு மிகப்பெரிய பாடத்தை பற்றி தான் இதனுடைய ஸ்டோரி மிரரில் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல காலேஜுக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஸோ இந்த அரியர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த அரியர்ஸை பற்றியான ஒரு புரிதல் இல்லாமல் நான் பண்ண ஒரு மிகப்பெரிய தப்பு. அந்த தப்புனால எனக்கு கிடைச்ச ரெஃப்ளெக்ஷன் என்ன அப்படின்றது தான் இந்த ஃபர்ஸ்ட் டே ஸ்டோரி மிரரில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லாரும் மாதிரியும் கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு கவர்மெண்ட் காலேஜில் சீட் கிடச்சி காலேஜ்குள்ளே போன கேஸ் தான் நானும். ஸோ ஒன்ஸ் ஐ என்டர் த காலேஜ், அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரோட அரியர்ஸ்ன்றது ஏதோ ஒரு பெரிய சாதனை மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ளே போயிடுறேன். அப்படி போன சுச்சுவேஷனில் நான் என்ன பண்ணுறேன், என்னடா எல்லாரும் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நாமளும் ஒரு அரியர்ஸ் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட படிக்காமல் ஜஸ்ட் லைக் தட் போய் ஒரு எக்ஸாம் எழுதுகிறேன். எக்ஸாம் எழுதினோட ரெஃப்ளெக்ஷன் நான் 2 சப்ஜெக்டில் அரியர்ஸ் வச்சிடுறேன். ஸோ இப்போ இந்த 2 சப்ஜெக்டில் அரியர்ஸ் வச்சதுனால எனக்கு என்ன ஆகுது, இவங்களுக்கு நல்லாவே தெரியும். செகண்ட் செமஸ்டர் வரும்போது நம்ம அந்த 2 சப்ஜெக்டோட அரியர்ஸ் எழுதணும். ஸோ இதுக்குள்ளே நமக்கு நடக்கிற சுச்சுவேஷன்ஸ் தான் இங்கே மேட்டரு இல்லையா? ஸோ 2 சப்ஜெக்டில் அரியர் வச்சதுக்கப்புறம் நம்மளுடைய ட்ரீட்டிங் ஆஃப் த டீச்சர்ஸ், ஸோ ஹவு தே லுக் அட் அஸ், நம்மளுக்கு ஒரு ஸ்டாம்ப் பண்ணுவாங்க இல்லையா, இந்த பிள்ளை இவ்வளோ தான் படிக்கும் அப்படின்னு. ஸோ இந்த சேம் சுச்சுவேஷன் started to me. ஸோ அப்போ தான் நான் ஒரு விஷயம் ரியலைஸ் பண்ணுறேன். ஸோ அரியர் இஸ் நாட் அ கிரேட்டஸ்ட் திங், இட்ஸ் ஜஸ்ட் அ சில்லி திங் அப்படின்றத புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன், ஒரே டைமில் நல்லா படிக்கிறேன், படித்து அந்த அரியரை கிளியர் பண்ணுறேன். தென் நெக்ஸ்ட் டைம்லேருந்து அரியர் வைக்காமலே எக்ஸாம்ஸு கிளியராக பாஸ் பண்ணுறேன். ஸோ இதுலேருந்து நான் ஒரே ஒரு லைஃப் லெசன் கற்றுக்கிட்டேன். என்னென்னா, என்னன்னே ஒரு விஷயம் புரியாமல் அது ஜாலியாக இருக்குது அப்படின்றதுனால அதுக்குள்ளே நம்ம போயிடக்கூடாது. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் லெசன் ஐ லேர்ன்ட். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ அடுத்தடுத்த ப்ராக்ரஸ்க்கு நான் வரேன். என்னோடய லைஃப்பில் என்னுடைய யூஜி முடிக்கிறேன், பிஜி முடிக்கிறேன், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணுறேன். ஓகே, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லையும் பாஸ் பண்ணுறேன். பட் பாயிண்ட் என்ன தெரியுமா, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் பாஸ் பண்ணியும் எனக்கு என்னுடைய காலேஜில் வாங்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, நான் என்னுடைய செமஸ்டர் பாயிண்ட்ஸ், அங்கே 2 செமஸ்டரில் நான் ஃபெயில் ஆனதுனால என்னுடைய பாயிண்ட்ஸ் எல்லாம் குறையுது. இதனால் எனக்கு கவர்மெண்ட் ஜாப் போயிடுச்சு. ஸோ ஒரே ஒரு நிமிஷம் நான் யோசிக்காமல் ஜஸ்ட் லைக் தட் என்னடா செமஸ்டரில் அரியர்ஸ் வைக்கிறதுன்னு யோசிச்சதுனால அதோடைய ரெஃப்ளெக்ஷன் எனக்கு என்ன ஆகுது, என்னுடைய லைஃப்பில் நான் ஜெயிக்க முடியாததுக்கு ஒரு பெரிய காரணமாகி என்னால் கவர்மெண்ட் ஜாபே வாங்க முடியல. ஸோ இது மூலிமா உங்களுக்கு நான் என்ன இன்ஃபர்மேஷன் சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம பார்க்குறதெல்லாம் கேட்குறதெல்லாம் ஒரு ஜாலிக்கு பண்ணுறோன்னு நினச்சி நம்ம பண்ணுறது எல்லாமே பின்னாடி நம்மளோட லைஃப்பில் ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு பெரிய ரெஃப்ளெக்ஷனை ஏற்படுத்தும். ஸோ கீப்பிங் இன் திஸ் மைண்ட், please don't be always fun. Take everything, every moment, whatever you do in your life is very, very important. So stay tuned for Story Mirror for the next story. Thank you.